ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல். நான் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அயோத்தி ஸ்ரீராமரினுடைய பிராண பிரதிஷ்டை, அதாவது கும்பாபிஷேகத்தை பற்றின ஒரு சிறு பதிவு. புது வருடம் 2024 முதல் மாதமான ஜனவரி 22ஆம் தேதி சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை, ஏகாதசிக்கும் பிரதோஷம் இடைப்பட்ட நாளில் வரக்கூடிய இந்த சோமவாரம் திங்கட்கிழமை அன்று ஜனவரி 22 தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடிய தை மாதத்தினுடைய 8ஆம் நாளில் இந்த பிராண பிரதிஷ்டை, அதாவது கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது. வெகு விமர்சையாக பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறோம். இதெல்லாம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், பித்தர்களுடைய ஆசைன்னு சொல்லணும். ஏன் அப்படி அப்படின்னா, இந்த பூமியில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழா பிரம்மாண்டமாக நடக்குது. நாமெல்லாம் அதை நேரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லும் பொழுது உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. இதை நம்ம எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். எல்லா விதமான வசதிகள், வாகன வசதி, தங்குறதுக்கான இடவசதி, உணவுக்கான ஏற்பாடு எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுட்ருக்கு. இல்லை நம்மளால் குடும்பத்தோடு போய் பார்க்க முடியாது, இல்லை நாமளும் அங்கே போக முடியாதுன்னா, அங்கே போனால் கூட இந்த அளவுக்கு பார்க்க முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம எல்லாரும் தொலைக்காட்சியில் குடும்பத்தோடு உட்காந்து நம்ம இல்லங்களிலேயே இதை கண்டு கழிக்கலாம். நம்ம கைபேசியில் கூட கண்டு கழிக்கலாம். காலை 11:30 மணி முதல் 1 மணி வரை நடக்க இருக்கக்கூடிய இந்த பிராண பிரதிஷ்டையை நம்ம எல்லாரும் கண்குளிர காணலாம், இறைவன் அருள் பெறலாம். காலங்காலமாக பல போராட்டங்கள், பலரினுடைய உயிர் தியாகத்துக்கு அப்புறம், பல 100 ஆண்டுகளினுடைய போராட்டத்துக்கு பிறகு இந்த பிராண பிரதிஷ்டை பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடைபெற போகிறது. அதை நாமும் இருந்து காண போகிறோங்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். இதில் பல பேர் பாத யாத்திரை போகிறாங்க, பல பேர் விரதம் இருக்காங்க. ஏன் நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் 11 நாட்கள் விரதம் இருந்து வெறும் இளநீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கார். பல்வேறு விதமான பொருட்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து பல மக்கள்கிட்ட இருந்து கேட்காமலே மனமுகந்து நிறைய பேர் நிறைய பொருள் வழங்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக சொல்லணுன்னா, இந்த கிரீடம், புடவை, ஊதுபத்தி, ஏதாவது ஊதுபத்தி கூட என்ன சொன்னாங்க, 50 கிலோமீட்டர் தூரம் நறுமணம் பரவக்கூடிய ஊதுபத்தி, 108 அடி நீளம், 3610 கிலோ எடை கொண்டது. எங்கேருந்து வருது? குஜராத் மாநிலத்தில் வதோதரா அப்படிங்கிற இடத்துலேருந்து ஊதுபத்தி. ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் அப்படின்ற ஒரு வயது முதிர்ந்தவர் 1300 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டு தலைமையில் ராவணனுடைய பாதுகை, தங்க பாதுகையை சுமந்துண்டு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். புடவை சென்னை அனகாபுத்தூரில் இயற்கை வாழைநாரில் நெசவு செய்யக்கூடிய ஒரு குழுமம் சார்பில் 20 அடி நீளத்தில் ஒரு வாழைநார் புடவை. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் பொருட்கள் சொல்லணுன்னா. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் சொல்லணுன்னாலும் ஒவ்வொரு விதமான பல்வேறு விதமான ஒவ்வொரு இடங்களிலும் பல்வேறு விதமான நுணுக்கங்களோடு வேலைகள் நடைபெற்றிருக்கு. நேர்த்தியாக நடக்கக்கூடிய, பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய இந்த கோலாகலத்தில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். கலந்துக்க முடியலைனாலும் நாம் பொருளாக கொடுக்க வேண்டாம், நேரில் போய் பார்க்க வேண்டாம், இதெல்லாம் என்னால் முடியாது. ஆனால் நம்ம நாமம் சொல்லலாமே, ராமநாமம் ஜபிக்கலாம், ராமநாமம் எழுதலாம். அதுவே நமக்கு எல்லா புண்ணியத்தையும் தேடித்தரும். வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம அந்த குழந்தையினுடைய பிறப்பை எப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம், அதுபோல தான் இதுவும். ராமரை குழந்தையாக பார்க்குறவங்களுக்கு அவர் குழந்தை, ராமரை தந்தையாக பார்க்குறவங்களுக்கு அவர் தந்தை, ராமரை நண்பனாக பார்க்குறவருக்கு அவர் நண்பன். எண்ணுபவர்களுக்கு எண்ணும் விதமாக எண்ணியபடி எண்ணங்களை நிறைவேற்றுபவர் அவர். அதனால் இப்போ நம்ம வீடுகள்லேயே ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு விழா கொண்டாடுறோம், இல்லை வருடம் பிறந்தநாள் வருது, எல்லாரையும் பக்கத்து வீட்டில், ஏற்ற வீட்டில், அண்டை அயலார் எல்லாரையும், உறவினர்களெல்லாம் வரவழைச்சி கேக் வெட்டி எல்லாருக்கும் இனிப்புகள் கொடுத்து நாம் ரொம்ப அவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கோம். அது மாதிரி இந்த விழாவையும் நம்ம என்ன பண்ணணும்னா கோலாகலமாக கொண்டாடணும். நல்லா எல்லாரையும்
ஒன்று நம்ம இல்லங்களில் கொண்டாடலாம், இல்லை கோயிலில் நடக்கக்கூடிய பஜனைகள் சொற்பொழிவு அதில் கலந்துக்கலாம், அபிஷேகம் ஆராதனை செய்யலாம். நம்மளுடைய இல்லங்களில் எல்லாரையும் வரவழைச்சு ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஜெபம் மேற்கொள்ளலாம். ராமரனுடைய படத்தை வைத்து சந்தன குங்குமம் இட்டு மாலை சாற்றி ராமநாம பஜனை மேற்கொண்டு ராமரை பற்றின சொற்பொழிவுகளை நிகழ்த்தி அவருக்கு நிறைய இனிப்புகளை வருபவர்களுக்கு வழங்கி எல்லாரையும் உற்சாகப்படுத்தலாம். பிறரை மகிழ்வித்து நாமும் மகிழலாம். மாலை நேரத்தில் எல்லார் வீடுகளிலும் குறைந்தது 5 அகல் விளக்குகளாவது ஏற்றி வைத்து அவருடைய வருகையை அரண்மனையில் பிறந்த சூரிய குலத்தில் தோன்றிய ரகுராமரை, தசரத ராமரை, சீதாராமரை வருக வருக என வரவேற்கும் விதமாக நாம் அனைவரும் நம் இல்லங்களில் மாலை நேரத்தில் 5 விளக்குகளையாவது, குறைந்தபட்சம் 5 விளக்குகளாவது ஏற்றி வைத்து நாம் அவரை வரவேற்கலாம். பல பள்ளிகளில் கலை நிகழ்ச்சிகள், மாணவர்கள்லாம் பாத யாத்திரை போகிறாங்க, வேத பாடசாலைகளில் வேத பாராயணம்லாம் நிகழ்த்துறாங்க. இந்த மாதிரி எங்கே நம்மளால் கலந்துக்க முடியுமோ கலந்துக்கலாம். நம்ம வீடுகள்லையும் நம்ம ஜெபம் செய்யலாம். அதாவது ஏன் ஜபிக்கணும், ஏன் ராமநாமம் சொல்லணும் அப்படின்னா, ராமரை விட ராமநாமத்துக்கு ரொம்ப மதிப்பதிகம், ராமநாமம் மிகவும் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சேனல்லையே ராமநாமத்தினுடைய மகிமை என்ன, ராமருடைய சிறப்புகள் என்ன, ராமருடைய நிறைய பஜனை பாடல்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க்கு கொடுக்குறேன். அன்றைக்கி நீங்கள் அந்த பாட்டெல்லாம் போட்டு கேட்டு மகிழலாம். இப்போ ராமநாமம் ஏன் ஜபிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி இந்த பதிவில் நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அந்த ராமநாமத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத நான் ஒரு கதை மூலமாக விளக்குறேன். ஒரு முறை ராமர்கிட்டயே இருக்கிற அனுமனுக்கு தன்னுடைய அன்னை அஞ்சனையை பார்க்கணுன்னு தோணி ராமர்கிட்ட விடை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அம்மாவை பார்க்க போகிறார். தனது தாய் அஞ்சனாதேவியை பார்க்க போகிறார். அந்த நேரம் காசிராஜனுக்கு ராமரை பார்த்து வணங்கணும்னு ஒரு ஆசை. உடனே காசிராஜன் புறப்பட்டு ராமரை பார்க்க வந்துட்டுருக்கார். அப்போ நடுவில் காசிராஜனை நிறுத்தி நாரதர் கேட்குறாரு, எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்றாரு. நான் ராமரை சந்திக்க போகிறேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறேங்கிறாரு காசிராஜன். சரி, நீங்கள் ஒன்று பண்ணணும் எனக்குன்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்றாரு காசிராஜன். நீங்கள் ராமனுடைய சபைக்கு போங்க, ராமரை வணங்குங்க, அங்கே இருக்கிற எல்லாரையும் வணங்குங்க, ஆனால் விஸ்வாமித்திரரை மட்டும் வணங்காதீங்க அப்படிங்கிறாரு. உடனே திடுக்கிட்டு காசிராஜன் கேட்குறாரு, ராமருக்கே ஒரு குரு, நான் ராமரை வணங்க போகும்போது எப்படி அவருக்கே குருவான விஸ்வாமித்திரரை வணங்காமல் வருவேன், அதுவும் இல்லாமல் அவருடைய கோபத்துக்கு நான் ஆளாயிட மாட்டேனா, இது மிகவும் தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இதனால் ஒரு பெரிய விஷயம் மூலமாக நடக்க போகுது, ஒரு நல்ல விஷயந்தான், நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும்னு உனக்கு தெரியும், நான் நல்லது தான் செய்வேன், என்னை நம்பி நீ போ, இதை நீ செய் அப்படின்னு கேட்குறாரு. சரி, நீங்கள் சொல்கிறதுனால செய்கிறேன், என்ன நடக்க போதோ தெரிலன்னு பயந்துக்கிட்டே காசிராஜன் போகிறாரு. எல்லாரையும் வணங்குறாரு, ராமரை ஆனந்த கண்ணீரோடு வணங்குறாரு. ஆனால் விஸ்வாமித்திரர் பக்கம் திரும்பவே இல்லை. அதை விஸ்வாமித்திரம் கவனிக்கிறாரு, ஆனால் சபையில் விஸ்வாமித்திரர் எதுவும் கேட்கலை. இவர் வணங்கிட்டு திரும்பி வந்துடுறாரு. அப்போ விஸ்வாமித்திரர் சபை கலைஞ்சதுக்கப்புறம் ராமர்கிட்ட வந்து, ராமா, மரியாதையில் நீ புருஷோத்தமன், உன்னோட அவையில் ஒருத்தர் மரியாதை இல்லாமல் நடந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, ராமர் என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்தார் காசிராஜன், எல்லாரையும் வணங்கினார், ஆனால் என்னை அவமானப்படுத்திட்டார், என்னை வணங்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, குருவே, உங்களை வணங்கலைன்னா என்னையும் வணங்காத மாதிரி தான், இந்த அவமானம் உங்களுக்கு மட்டும் இல்லை, என்ன ஒரு அவமானப்படுத்தின மாதிரி, இன்னைக்கு மாலைக்குள்ளே 3 பானங்கள், என்னுடைய 3 பானங்களால் காசிராஜனை நான் கொன்னே தீருவேன்னு பிரதிஜை எடுத்துக்கிறாரு, உறுதி எடுத்துக்கிறாரு. இந்த விஷயம் ஊர் மக்களுக்கெல்லாம் பரவிடுச்சு, காசிராஜனுக்கும் கேட்டுருச்சு. காசிராஜன் உடனே நாரதரை பார்த்து ஓடுறாரு. நாரதர் சொல்கிறாரு, நீ நேர அனுமனினுடைய தாய் அஞ்சனாதேவியை போய் பாரு, அப்போ அஞ்சனாதேவியோட காலில் போய் விழுந்து சரணாகதி அடைஞ்சிரு, அவங்க அபயம்னு சொன்ன உடனே எழுந்துக்காத, 3 முறை அபயம் தரேன்னு சொன்னாதான் எழுந்துப்பேன்னு சொல்லி அடம்பிடி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு.
உடனே பயந்த காசிராஜன் வேகமாக ஓடி போய் அஞ்சனா தேவியோடைய காலில் விழுகிறாரு. அவரும் அபயம் அளித்தோம் எழுந்துருங்கிறாங்க. 3 முறை அபயம் தரேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. சரி 3 முறை அபயம் தருகிறேன்னு வாக்களிச்சதுக்கு அப்புறம்தான் காசிராஜன் அஞ்சனாதேவி காலை விட்டு எந்திரிக்கிறார். அப்போ அஞ்சனாதேவி கேட்குறாங்க, என்ன ஆச்சு, யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ராமருடைய 3 பாணங்களால் ராமர் தன்னை கொலை செய்வதாக வாக்குறுதி எடுத்திருக்காரு. இன்றைக்கி மாலைக்குள்ளே அது நடக்க போகுது, ஏன்னா அதிலிருந்து காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே அஞ்சனாதேவிக்கு மயக்கமே வந்துடுது. ராமருடைய பானத்திலேருந்து, அதுவும் 3 பானத்திலேருந்து உன்னை நான் காப்பாற்றணுமா, இது எப்படி முடியும், நான் உனக்கு வாக்களிச்சிட்டனேன்னு சொல்லி கவலைப்படும் பொழுது அங்கே ஆஞ்சநேயர் வந்து சேர்றாரு. ஆஞ்சநேயர் அஞ்சனாதேவியை தன்னுடைய தாயை வணங்கும் பொழுது தாயினுடைய முகத்தில் இருந்த கவலையை பார்த்து அதற்கான காரணங்கள் முழுவதையும் அறிந்து கொண்டார். அவரும் திடுக்கிட்டு போகிறார். என்னது, என்னுடைய ராமரை நான் எதிர்க்கணுமா, நான் எப்படி என் ராமரை எதிர்ப்பேன், ஆனாலும் நீங்கள் என்கிட்ட எதுவுமே இதுவரை கேட்டதில்லம்மா, நீங்கள் இதான் முதல் முறையாக என்னை நீங்கள் ஒரு உதவி கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக என் உயிரை கொடுத்தாவது உங்களோட வாக்கை நான் காப்பாற்றுவேன், நீங்கள் காசிராஜனுக்கு அபயம் தரேன்னு கொடுத்த வாக்கை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு ஹனுமன் சொல்லிடுறாரு. உடனே அஞ்சனாதேவி கிட்ட விடை பெற்று ராமனை சந்திக்கணும்னு ஹனுமன் போகும் பொழுது காசிராஜனை நோக்கி, காசிராஜா நீ உடனே சென்று சரையு நதியில் கழுத்தளவு தண்ணியில் ராமநாமத்தை ஜபிச்சு நில்லு, அது உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்று போகிறாரு. ஓடி போய் ராமருடைய கமலப்பாதங்களை கட்டி தழுவுறாரு. எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்குறாரு. ராமர் உடனே ஆச்சரியப்பட்டு, என்ன அனுமானே, எப்பொழுதுமே நான் தான் உனக்கு ஒரு வரம் தரேன், என்ன வேணும்னு கேளுன்னு சொல்லுவேன், நீ எப்பவுமே வேணான்னு சொல்லுவேன், ஆனால் இன்றைக்கி நீயாவே வந்து எனக்கு ஒரு வரம் தான்னு கேட்குற, நீ எந்த வரம் கேட்டாலும் நான் தரேன் அப்படிங்கிறாரு. தங்களுடைய ராம நாமங்கிறது ஒரு பாவனமான ஒன்று. அந்த புனிதமான நாமத்தை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த பக்தனையெல்லாம் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடனாக இருக்கணும். அந்த கடமையை நான் செய்கிறதுல ஒரு நாளும் எனக்கு தோல்வியே வரக்கூடாது அப்படிங்கிற வரம் வேணும்னு கேட்குறாரு. உடனே ராமர் வரம் தந்தோம், ஸ்ரீராமநாமத்தை ஜபிப்பவனை எப்போதும் நீ காக்க முடியும், இதில் உனக்கு ஒருபோதும் தோல்வியே தோன்றாது அப்படின்னு வரம் கொடுத்துட்றாரு. உடனே சரையு நதிக்கு அனுமன் பாய்ந்து வராரு. அங்கே வந்து காசிராஜனுக்கு முன்னாடி கரையில் வந்து நின்றுக்கிறாரு. ராமர் அவர் இருந்த இடத்துல இருந்தே முதல் அம்பை எடுத்து நான் இப்போதே காசிராஜனை அழிக்கிறேன்னு அம்பு எடுக்கிறாரு. அந்த ராம பானத்தை விடுறாரு. அந்த பானம் வந்து ராமர்கிட்ட திரும்பி வந்துடுது. உடனே ராமர் கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் திரும்பி வந்தேன்னு பானத்தை கேட்கும்போது அங்கே சரையு நதியில் காசிராஜன் உங்களோட திருநாமத்தை ஜபிச்சிட்ருக்காரு, அவரை காப்பாற்றுறதுக்கு அனுமன் அங்கே கரையில் நின்றுட்டுருக்காரு, நான் எப்படி கொல்ல முடியும், அதனால் அவங்க 2 பேரையும் வலம் வந்து நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு அந்த பானம் சொன்ன உடனே சினம் வந்துடுது. மீண்டும் இன்னொரு பானத்தை எடுக்கிறாரு. அந்த பானத்தையும் காசிராஜனை நோக்கி ஏவி விடுறாரு. உடனே அனுமன் என்ன பண்ணுறாருன்னா, 2வது வரத்துக்கு முன்னாடி சீதாராம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சீதாராமா சீதாராமா சீதாராமான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார் காசிராஜ். 2வது பானம் வருது, 2 பேரையும் வலம் வருது, வணங்கிட்டு திரும்ப போயிடுது. இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அன்னையினுடைய பெயரை, உங்கள் பெயரையும் அன்னையினுடைய பெயரையும் ஒரு பக்தன் சொல்கிறான்னா அவனை எப்படி நான் கொல்ல முடியும், அதனால் வணங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது. உடனே ராமர் நானே நேரில் போய் அழிக்கிறேன்னு சரை நதிக்கு நேரில் வராரு. அங்கே மக்கள் திரளா. இந்த விஷயம் மக்களுக்கெல்லாம் பரவுனதுனால காசிராஜன் எப்போ கழுத்து வரையும் தண்ணியில் வந்து உட்காந்தாரோ அப்போவே மக்கள் அனைவரும் அந்த கரையில் கூடிட்டாங்க. மக்கள் திரண்டு இருக்கிற இடத்துல ராமபிரான் அந்த கரைக்கு வராரு. உடனே அனுமன் வந்து 3வது பானம் வருவதற்குள் ஜெயராம், ஜெய ஜெய சீதா, ஜெய 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 ஹனுமான் அப்படின்னு சொல்லுங்கிறாரு. அதாவது ராமருக்கு ஜெயம், சீதைக்கு ஜெயம், ராமபக்த ஹனுமானுக்கு ஜெயம் அப்படின்னு அதுக்கு பொருள். அதை சொல்லும்போது அவருக்கு குரலே வரல. உடனே அனுமன் தனது ஒரு அம்சத்தை அவனுடைய குரலில் புகுத்துறாரு. கம்பீரமாக நாமம் வெளிவருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வசிஷ்டர் அனுமன் கிட்ட போய், அனுமா, ராம பானத்தால் ஒருத்தர் கொல்லப்படுறதுங்கிறது முக்தி அடைகிறதுக்கு சமம், இந்த பாக்கியம் வந்து காசிராஜனுக்கு கிடச்சிருக்கு, அதையே நீ தடுக்கிற அப்படின்னு சொல்கிறாரு.
ஆஞ்சநேயர் வந்து ராமநாமம் கூறக்கூடிய பக்தனை காக்கிறதுங்கிறது என்னுடைய கடமை, என்னுடைய தர்மத்தை நான் உயிர் போனாலும் காப்பேன், விடமாட்டேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாரு. உடனே வசிஷ்டர் காசிராஜன் கிட்ட போய், விஸ்வாமித்திரர் இங்கே நிற்கிறாரு, நீ அவரை வணங்காததான் பிரச்சனை, விஸ்வாமித்திரரை வணங்கிடு அப்படின்னு வசிஷ்டர் சொன்ன உடனே ராமசீதா ஹனுமானுக்கு ஜெயம் அப்படின்னு கூறி வசிஷ்டர் சொன்ன மாதிரி விஸ்வாமித்திரரை காசிராஜன் வணங்கின உடனே விஸ்வாமித்திரர் மகிழ்ந்து ராமர்கிட்ட போய், பானத்தை எடுக்காத, அம்பு தொடுக்க வேண்டாம், என்னை வணங்கிட்டாரு காசிராஜன், நான் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீடூழி வாழ்வாயாகன்னு விஸ்வாமித்திரர் வாயாலேயே காசிராஜனுக்கு ஆசியும் வழங்கப்பட்டது. ராம நாமத்தினுடைய மகிமையும் பக்த அனுமானினுடைய சிறப்பும் அன்னை மீது அவர் கொண்ட பக்தியும் இந்த இடத்துல நாரதர் மூலமாக எடுத்து காட்டப்படுது. அதாவது கம்பர் சொன்ன மாதிரி, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையில் ராமா என்ற 2 எழுத்தினால். இந்த ராமான்ற மந்திரம் சொன்னால் எவ்வளவு நன்மைகள் இருக்குது. அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம், ஜெய் ஸ்ரீராம், ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாமத்தை நம்ம ஜபிப்போம். அதாவது இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வரோம்னா, ராமர் தோத்துட்டாரா அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ராமர் எப்பவுமே எந்த ஒரு கடவுள் வந்து தன்னுடைய பக்தனுக்காக இறங்கி வருவார் அப்படிங்கிறது ஒன்று. அதாவது இன்னொன்று, ராமநாமத்தினுடைய மகிமை, ராமரை விட ராமநாமம் சிறந்தது, ராமராலேயே அழிக்க முடியாது அப்படின்றதும் ஒரு பொருள். இந்த இடத்துல என்ன சொல்ல வரணும்னா, நமக்கெல்லாம் இந்த பௌதீக உலகத்தில் நிறைய கவலைகள் கஷ்டங்கள் இருக்குது. இந்த துக்காலயத்திலேருந்து நம்ம விடுபடணும், வீடு பேர் அடையணும் அப்படின்னா இந்த கலியுகத்துக்கு சொல்லப்பட்டது நாம ஜபம்தான். நம்ம நாம ஜபம் பண்ணினோம் அப்படின்னா எத்திர குணாத கீர்த்தனம் தத்திர கிருத மஸ்தகாஞ்சலியும் பாஸ்பவாரி பரிபூர்ண லோக்ஷணம் மாருதியும் நமத ராட்சசாந்தகம். எங்கெங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பார். அனுமன் நம்ம காப்பாற்ற வந்துட்டாருனாலே ராமர் நம்மளை காப்பாற்ற வந்துட்டாருன்னு தான் அர்த்தம். அதனால் இந்த கதை மூலமாக ராமராலேயே நமக்கு ஒரு கெடுதல் வரப்போகுதுன்னாலும் நம்ம ராமநாமம் ஜபிக்கிறதுனால அது நம்மளை ஒன்றும் பண்ணாது. அப்படிங்கும்போது மற்ற எந்த பிரச்சனையும் நம்மளை என்ன பண்ணிடும், ஒன்றும் பண்ணாது. ராம அப்படிங்கிற மந்திரம், அதாவது ஈரெழுத்து மந்திரத்தை ராமா என்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். 2 எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது எப்படின்னா 2 எழுத்துக்களை கொண்டது, ரா மா அப்படியும் சொல்லலாம், அல்லது 2வது எழுத்துக்களினுடைய கூட்டெழுத்துன்னு சொல்லலாம். அதாவது எந்த 2வது எழுத்து, ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி நாராயணா அப்படிங்கிற நாமத்தினுடைய 2வது எழுத்து, நமசிவாயா அப்படிங்கிறடைய மந்திரத்தினுடைய 2வது எழுத்து ரா மா, இந்த 2வது எழுத்தினுடைய கூட்டெழுத்தான இந்த ஈரெழுத்து மந்திரத்தை ராமா என்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம இந்த ராமா அப்படின்ற மந்திரத்தை சொன்னாலே பெருமாளையும் சிவனையும் வணங்கின புண்ணியம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அனைவரும் ஸ்ரத்தையா ஆத்மார்த்தமாக இந்த சந்தோஷமான திருவிழா கோலமான இந்த நாளில், இந்த பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய கும்பாபிஷேகம்னு வழங்கக்கூடிய இந்த நாளில் நாம் நாம ஜபம் செய்து வீடு பேரடையும் வழியை தேடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.